அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எபிசோடில் விஜய் காவேரி மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதாவது விஜய் வந்து காவேரியோட அன்புக்காக பயங்கரமாக ஏங்குறாரு. நீ எங்கேயுமே போகாத, இங்கே இரு அப்படிங்கிறாரு. காவேரி வந்து அப்படி இல்லைங்க, நம்ம வந்து என் வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. காவேரிக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாரு விஜய். அதில் வந்து எப்படி வெளியில் கூட்டு போய் எப்படி பண்ணுறது, யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையாயிரும், உங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறத தாண்டி உன்னை எங்கேயுமே வெளியில் அலைய வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பயங்கரமாக சூப்பராக வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. வேணுங்கிறது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. காவேரியை பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவருமே காவேரி பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அழகான விஷயமா இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு. இனி நிறைய விஷயங்கள் வந்து காவேரி வந்து குழந்த மாதிரி விஜய்கிட்ட பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு இதாக இருந்தது. அப்படி உடனே கமெண்ட்ஸில் கூட பார்த்தேன், ஒரு விஜய் காவேரியோட காதல் வந்து ஒரு காவியம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க, ஒரு கவிதை அப்படிங்கிற மாதிரி. கரெக்டு தான். அவங்க அந்த அளவுக்கு அன்பும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு மேலே போயிட்டுருக்கு. நமக்கு வந்து இன்னி போர் அடிக்கவே இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதுதான் இந்த சீரியல் சக்ஸஸ்ன்னு நான் நினப்பேன். ஒருத்தவங்கள பற்றி நம்ம 2 பேர் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாலே அது ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் விஜய் காவேரியோட இப்போ 2 வீக்கு, அதாவது இன்னி இருக்குது அங்கே. அப்போ 2 வாரமாக ஒரே இடத்துல கான்வர்சேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அந்த இடத்துல வந்து நம்மளோட விஜய் காவேரி ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்டோரியாக வந்து சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. இனிமேலும் கொண்டு போவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இன்றைக்கி எபிசோடில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வில்லன் கேங்கு அவங்கள பற்றி பேசினா தானே சீரியலே மூவ் ஆகும் இல்லையா. சீரியல்னு ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ராகினி வந்து நேத்திக்கு இதில் வந்து இப்போ அவரை பசுபதி வந்து அஜய்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி, அதாவது விஜய் சொல்லி தான் ஆக்சிடெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் அப்பா வந்து சொல்லணும் போலீஸ்காரவங்கிட்ட. அந்த இது நீங்கள் தான் பண்ணி ஆகணும், உங்கள் அப்பாவை நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு பசுபதி வந்து சொல்லி விட்டுறாரு. அவருக்குமே அந்த இடத்துல, அஜய்க்குமே வந்து அந்த இடத்துல செய்ய மனசு இல்லை. இருந்தாலும் பேசி மடக்கிடுறாங்க சரியா. அதை வந்து இன்றைக்கி அஜய் அப்பா வந்து அஜய் வந்து அவங்க அப்பா மீட் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு. அவர் வந்து அதெல்லாம் முடியாதுடா, இது பெரிய பிரச்சனையாயிரும், உனக்கு தெரியாது, என்னைய போய் மாட்டி விட பார்க்குற, நான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக நீ சொல்லி தான் பார்க்கணும், ராகினி அவங்க அப்பா இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க, நம்மளோட லைஃப் செட்டில் ஆகும், இங்கே விஜய் அண்ணாட்டேருந்து என்ன கிடைச்சிருக்கு, ஒன்றும் கிடைக்கல, அதனால் இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவருக்கு மனசு மாறுது போல். மாறவுமே வந்து விஜய் மேலே திருப்பி விட்டுறாங்க. அதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு நம்மளோட விஜய், வேறு எது காரணமும் கிடையாது. அப்போ வந்துட்டு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து கொண்டு வந்து விஜயை நிறுத்த போகிறாங்க. அதை தான் எப்படி சமாளித்து வெளியில் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம பையன் சமாளித்து வெளியில் வந்துடுவார் விஜய். ஆனால் அதில் நிறைய பாதிக்கப்படுறது யார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காவேரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. விஜயை வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா காவேரி தான் பாதிக்கப்படுவாங்க. வெளியிலே சொல்ல முடியாது, பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த டைமில் வந்து அவங்க மனசை தைரியப்படுத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக முன்னோட்டம் தான் இப்போ இந்த 1 வீக்காக 2 வீக்காக போயிட்டுருக்கு இல்லையா. விஜய் காவேரியோட ரொமான்ஸு, அவங்க ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக ஏதோ இருக்குது அப்படிங்கிறது தான். அதில் வந்து அஜயோட அப்பா வந்து நம்ம பையனோட வாழ்க்கை செட்டிலானால் போதும், இல்லை சொத்து இருக்கிற வீட்டில் தானே நம்ம பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் ஒரு முடிவு பண்ணி கண்டிப்பாக வந்து விஜய்க்கு எதிராக திரும்பிடுறாரு.
வீட்டுக்கு வந்தோடனே வந்து பயங்கரமாக வந்து விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நான் எதிர்பார்க்குறேங்க. கண்டிப்பாக அதிர்ச்சி அளிக்கிற விஷயந்தான் வந்து அவருக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வீட்டில் வந்து ரிலாக்ஸாக அவரால் இருக்க முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ பசுபதி கேங்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இதில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய அப்டேட்டு நமக்கு ஆல்ரெடி நிறைய கொடுத்துருந்தாங்களே, அதெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. பிடிஎஸ் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்ததுனால நம்ம வந்து அதை வந்து அலட்சியமாக எடுக்க முடியாது. நிறைய விஷயங்கள் அதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத என்னோடய பாயிண்ட்டு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, கண்டிப்பாக வந்து நம்மளோட மகாநதியில் விஜய் காவேரி அவங்களோட இது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் இருக்கும். ஆனால் இந்த இப்போ நடந்தது இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர முடியும். இப்போ காவேரி இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, அப்போ அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகிறது, அப்போலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து காவேரியை பார்க்குறது, சும்மா அப்பப்போ டச், அது நல்லாயிருக்கும். அது பார்க்குறது ஒரு சீன் அவங்க ஒரு சீன் இவங்க, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஆனால் இன்றைக்கான விஷயத்தில் வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட அவர் வெளிப்படுத்தின அன்பு, அதாவது செல்ஃபோனை பார்த்துட்டு மாசமாக இருக்கிறவங்க எந்த மாதிரிலாம் இருக்கணும், எந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது, எந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து அழகாக வந்து சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அப்போ காவேரி வந்து இதெல்லாம் ஆல்ரெடி நானும் பார்த்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் சொல்லும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. அதை பார்க்கும்போது பையன் எப்படியெல்லாம் ரசிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிஜமாகவே அந்தளவுக்கு சூப்பராக வந்து விஜய் வந்து பண்ணியிருந்தார். இப்படி நான் அது அப்போ தான் சொல்கிறாரு, அப்போலாம் பிஸ்னஸ் நீ வந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகணும், பைக்கில் போகணும், இதெல்லாம் ஏன் காவேரி, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லும் போது, இல்லைங்க நான் பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து பண்ணியே ஆகணும்னு ஒரு கட்டாயத்தில் நிற்கும் போது விஜய் வந்து சொல்கிறார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் காவேரி, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், யார் ரெடி பண்ணி உனக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கிறாங்க காவேரி. சரிங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னா, வழியே இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் கேர் பண்ணணும்னு தான் நினைப்பார். அவரோட குழந்தை, அவரோட ஒய்ஃபு, அப்போ அவரை கேர் பண்ணணும், நம்ம வந்து அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தானே. யாரையுமே நம்ம அவரை வந்து நீ பிஸ்னஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது தானே. அந்த இடத்துல வந்து காவேரி வந்து அவர் புரிஞ்சுக்க மாதிரி பேசுனது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட பேசியிருந்தாங்க. அதை வந்து அவரை வந்து அழகாக வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதான், புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் சரிங்களா. இன்றைக்கி எபிசோடு சூப்பருங்க. இன்றைக்கி எபிசோடு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, தேவையானது பேசினாங்க, நீட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். அவ்வளோ ஒரு அன்பாக வந்து இருக்கார், அன்பை காட்டணும்னு நினைக்கிறாரு, அன்பு காவேரி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் பயங்கரமாக ஏங்குறாருங்க. அது வந்து அப்படி தெரியுதுங்க, அவ்வளோ நம்மளுக்கே தெரியுது. நம்மளே வந்து அடைச்சேன் இந்த பாடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், யார்கிட்ட கேட்குறது, டைரக்டர் ரைட்டர் தான் பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் சரிங்களா. நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்க மகாநதியில். அதுக்கப்புறம் பெருசாக ஏதாவது சம்பவத்தை பண்ணி விடுவாங்களா அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளும் அடி வாங்கியிருக்கோம் இல்லையா. மகாநதியில் நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதில் பெரிய ஏதோ சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா. அதனால் நம்ம எதுக்குமே வந்து ஒரு ஆர்வத்தோடு எதுவுமே பண்ணிடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக வந்து பெருசாக இருக்குது, அதாவது பசுபதியன் கேங்கு வந்து ஏதாவது பெருசாக பிளான் பண்ணுறாங்க. அதுலேருந்து நம்ம விஜய் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறதான் மிச்சம் உண்மையாக நான் சொல்ல வர்றது. கண்டிப்பாக வந்து தப்பிச்சிருவார், ஆனால் அதில் நிறைய அடி வாங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் அரெஸ்ட் ஆகி இருக்கார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அதுலேருந்து எப்படி வெளியில் அவர் வந்துடுவார் வெளியில். அது மன உளைச்சல் யாருக்கு, காவேரி தாத்தா பாட்டி எல்லாருக்குமே இதுவும் பெரிய பிரச்சனை. அப்போ தான் வந்து வெளியில் வந்து தான் பெரிய சம்பவத்தை பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. பார்ப்போம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்க நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கும் தெரியுமா. எனக்கு பசுபதியும் விஜய் மோதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. அந்தளவுக்கு சூப்பராக வந்து எனக்கு பிடிக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு, எல்லாமே நல்லா இருந்தது.
மகாநதி இன்றைக்கி ஓவரால் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நாளைக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா. இந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது. போன வாரம் ஃபுல்லாக மகாநதி வீக்கு தான், இந்த வாரம் விகாவோட வீக்கு தான், இந்த வாரமும் விகாவோட வீக்கு தான். நல்ல சூப்பராக இருந்தது. நம்ம எதிர்பார்த்தது செமத்தியாக நமக்கு வேணுங்க போதுன்ற அளவுக்கு சூப்பராக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான். என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பர் வீடியோ இருக்குது, அதில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா?